ஆண்டவர் சிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் மென்மையான நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படி கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் அதிகமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதனாலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ஒன்றை சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள்ளாக இணையபடிக்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுபடிக்காக அவரை துதிக்கும்படிக்காக அனைவருக்கு கிடைக்கூடாத ஒரு வாக்கிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேசத்துக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். என் குடும்பத்தை அவர் உற்று நோக்கி கவனிக்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில பல ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கூட்டி வந்திருக்கிற அன்பு தேவச்சனமே, கண்களை மூடி இந்த வழியில் நம்ம சொல்லிக்கப் போகிறோம். சோதரிக்கிற ஆண்டவரே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை கனப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எல்லா நிலையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஜீவன்கள் இல்லாதபடி இந்த தேசத்தை வாழும்படியாக எங்களுக்கு ஜீவன் கொடுத்து பலப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த காலங்களிலே ஆராதனை செய்யும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா, நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீருடைய வாழ்நாளிலே ஐந்து நாட்களை கூட்டி தந்த விழான கிருபைகளுக்காக நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நெகேமியாவை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல, மோசேயை போல, சதரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை போல தேவ ஜனங்களாக நீர் தேவனாய் கட்டளைகளை முன்குறித்து அழைத்து வேறுபிடித்து உம்முடைய திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அநேக ஆண்டவரை கர்த்தாவே பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை அறியாதவர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மேல் இருக்கிறபடியாலே எங்களுக்கு ஜீவனை கைவிடாதவரை எங்களை வைத்திருப்பதற்காக சொல்கிறோம். இந்த பூமியிலே எங்களை கொண்டு பல சித்தங்களையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனையான காலங்களிலே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்யபடிக்காக ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேசத்திலே வாழ்கிற தேசத்திலே குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. இதனையான காலங்களிலே உம்முடைய தேவ ஜனமாக உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி போய் அந்த நாமத்தை துதிக்கிற துதியின் வீரர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கபடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சாயலை போல வெளிப்படட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திர இடத்திலே மகிமைப்படுத்தபடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சாயலை பெற்று ஆண்டவரே உம்முடைய ஸ்தானத்திலே நிற்கக்கூடிய தருணங்களே எங்களுடைய வாழ்க்கையை தந்த மேலான கிருபைகளுக்காக சொல்கிறோம். இறை மகனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஐயா, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனித சக்திகளும் பிசாசுடைய தந்திரங்களை உடைத்தெறிவீராக. அநேக குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பிசாசுடைய செயல்பாடுகளையும் இயேசுவின் நாமத்திலே உடைத்தெறிவீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து பாடல், ஆராதனைகள், துதி, சத்தங்கள் எல்லாவற்றும் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2-3 நாமத்தினால் எங்கே கூடுகிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். அல்லேலூயா. 1000 பேர் என்று சொல்ல, 4 பேர் என்று சொல்லல, 2 பேர் தான் நடத்தல இருக்கிறாரு, 3 பேர் தான் இருக்கிறாரு, ஒருத்தர் தான் நடத்தல இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து புதிய எருசலேமுக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் நம்மளை கூட்டி சென்று நம்மளை மகிமையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை உயர்த்தி
அல்லேலூயா. ஐரோடு சதங்களை தட்டி ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்வதோடு ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறபடினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலம் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மளை கொண்டு தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டத்துக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, அவருடைய சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி அவர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்தை நிறைவேற்றி விடாமல் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. இதோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவது காலை வேளையில் ஆண்டவரை துதிப்பது நல்லது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் தேவனுடைய நாமத்தை தேடுவது மிகவும் நல்லது. தெய்வ பிள்ளைகள் அனைவரோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அனைவருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம். எல்லாரும் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஒரு சிலர் தேவனுடைய நாமத்தை துதிக்க முடியும். யாரு துதிக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு நடுங்குகிறவர்கள், கர்த்தருடைய சாயலை பெற்றுக் கொண்டவர்கள். தெய்வப்பிள்ளை அல்லேலூயா. கிறிஸ்தவரை அநேகரை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சிலர் பிரசங்கத்துக்கு மாத்திரம் வருவாங்க, ஒரு சிலர் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்படிக்காக வருவார்கள். அவருடைய நியமங்களை கை கொள்ளும்படிக்காக, அவருடைய அன்புக்குள்ளாரை இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தபடிக்காக வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி நீதி தேடும் பொழுதுதான் பின்பு எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இதோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். சந்தனோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவை புது வேகம் எத்தனை சுவை தந்திடுமே, புது ஜீவை புது வேகம் எத்தனை சுவை தந்திடுமே, புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே.
Amen.
நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை செழிப்பை தரணும்னா நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர் அழகை ரசிக்க வேண்டும். அவர் அன்புள்ளது நம்ம அன்பா இருந்து தேவனை லைக் பண்ணி தேவனை துதிக்க வேண்டும். தேவப்படங்களை அலையிலேயே சொல்ற சந்தோஷமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிற அலையில சொல்லுறேன். அலையிலேயே சந்தோஷமானா அலையிலேயே பாருங்க, சங்கீதம் பாருங்க, உங்க வாழ்க்கையில துன்பனா சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்க கரங்களை எதிர்களை சொல்லிருக்கீங்க. அலையிலேயே முழுமுறைக்காக இயேசுவை சோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய சாயல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். பல அற்புதத்தை தேவனாய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செய்கிறவராய் இருக்கிறார். அங்கே சொல்லி கரங்களை தட்டி ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாருக்கும் தெரிந்து நம்மளை வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். அலையிலேயே வெள்ளப்பட சாத்தம் வந்தாலும் அவர் வெட்கப்பட்டு போவார். கரங்களை தட்டி கட்டக்கட்டி சொல்றேன், ஐயா என் வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், ஐயா என் குடும்பத்தை அவமானத்தோடு வந்திருக்கிறேன், ஐயா என் குடும்பத்துல கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், என் கணவனால் நிந்திக்கப்பட்டு வந்திருக்கிறேன், என் மனைவியால் துரத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றது? இந்த பாடலை
அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை அன்பு செலுத்தி உமது அன்போடு இணைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள ஆசீர்வாதமாக்கப்பட்ட மகிமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியத்துக்கெல்லாம் வழியிடத்தீங்க. உங்களுடைய நாமத்தை லைக் பண்றோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக விசுவாசிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்க. வசனத்தின் வழியாக எங்களோடு பேசுங்க. காது உள்ளவர் கேட்க கடவுள் வேதம் அழகாக சொல்லுகிறது. நல்ல ஸ்தானத்தில் எங்களை கொண்டு நிறுத்தின மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அவர்களுக்காக விட்டு கர்த்தர் கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்களை புனிதமாக கொண்டு வருகிறார்கள். புனிதமான ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அது பிள்ளைகள் காணப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். கர்த்தரின் உயிர்த்தெழுதியின் நாள். எல்லாரும் சொன்னாங்க ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. இது ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுதியின் நாளாக காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆகவே இந்த நாள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உலகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, சங்கீதத்தில் ஒரு நரகத்திற்குள் சமாதானமும் ஒரு அரண்மனைகளுக்கு சுகமும் இருக்கணும்னா நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், அப்படி நாமத்தை ஞாபகப்படுத்தணும். ஆகவே இந்த நாளில் சாட்சி நேரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவருடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாட்சி சொல்வதற்கு இந்த சாட்சி சொல்லி அவர்களுக்கு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி உண்மையான சாட்சி சொல்லி அவர்கள் கரையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அது மட்டும் இல்லாத இங்கே இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு நான் பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத அப்படியே சுமலமாக இருக்கிறாரு. அதே மாதிரி நல்லா இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து குடும்பத்தை வந்து ஆண்டவர் நடத்திருக்காங்க. நன்றி சொல்லுங்க. பல கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்து திரும்பி போயிட்டாங்க. எல்லாரும் மறுபடியும் வந்து எல்லாரும் வந்து ஆலயத்துக்கு வரணும், எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பாப்பாவோ புதுவா எல்லாருமே வரணும் ஆலயத்துக்கு. ஆமென். கடவுளை தெரியாமல் நன்றி செலுத்தலாம். வாங்க. பட்டாம்பூச்சி போல பறந்து மலர்களில் அமர்ந்திடுவேன், சின்னஞ்சிட்டு குருவிகள் போல சிறகுகள் எடுத்திடுவேன். பட்டாம்பூச்சி போல பறந்து மலர்களில் அமர்ந்திடுவேன், சின்னஞ்சிட்டு குருவிகள் போல சிறகுகள் எடுத்திடுவேன். காரணம் விசுவாசம் என்னும் கேடகத்தை எசுக்கவே எனக்கு உலகத்தை ஜெயிக்கும் வீரனாக என காலம் வாழ்ந்திடுவேன். காரணம் விசுவாசம் என்னும் கேடகத்தை எசுக்கவே எனக்கு உலகத்தை ஜெயிக்கும் வீரனாக என காலம் வாழ்ந்திடுவேன். பட்டாம்பூச்சி போல பறந்து மலர்களில் அமர்ந்திடுவேன், சின்னஞ்சிட்டு குருவிகள் போல சிறகுகள் எடுத்திடுவேன். கர்த்தரை நேற்று இவன் நாட்கள் செய்தேன், அவரை புல்லுகளிலிருந்து நேற்று அமர்ந்த தண்ணீரில் நடத்தி என்னை கொண்டு போய் விட்டார். சங்கீதம் 23:1-2. கர்த்தரை அவர் என்னை
ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகள் பேச்சியம்மா சொன்னது போல் அவள் மகள் மலர், இந்த பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகள இங்கே வந்து சண்டே ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க, வசனம்லாம் நல்லா தெரியும். வாயு நாட்களிலே வாழ்க்கையில் எழுதி போய்விடாதபடி கத்தரவை பலப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், சகல நன்மைகளை தரணும். இந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும். போராட்டமான உலகத்தில் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் பிள்ளை ஆசீர்வதித்து ஒரு சமாதானத்தின் தேவை நம்ம அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவரால் கூட அதுக்கான ஒன்றுமே இல்லை. அவரை கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, மைஸ்தோத்தரிகளோ அவள் பேச்சு அம்மாவுக்காக சரவணனுக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளை காத்தவர்களும் விசேஷமாக அருமையான மகள் மலருக்காக செபிக்கிறப்பா, மலருடைய ஆண்டவரே சிந்தனையில் இருதயத்தில் இருக்கிற உமக்கு பிரிவில்லாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளை நிமித்தமாக இந்த பெற்றோர்கள் வேதனைப்படாதபடி பிள்ளை நிமித்தமாய் மகள் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். விரோதமாக எழுப்புகிற தீய சக்திகள் முறியடிக்கப்படட்டும். அந்த காலத்தின் வல்லமைகள் அழியட்டும். சகல நேர்மை காலத்தின் நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க முடியாமல் நான் சொல்லிக்கிறப்பா. அதோடைய பிள்ளைகளை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய காலத்தை ஒப்பு கொடுக்கிற வாலிப நாட்களிலே உமக்கு அந்த சாட்சியாக உதவி செய்யும். இயேசு உங்களை வேண்டிக் கொள்ள நல்லதாகவே. ஆமாம். அது மாத்திரமில்லை, சகோதரர் ராஜா பிரதர் சொன்னது போல உடைய மனைவி பிள்ளைகள் 2 பேரும் ஞானஸ்தானம் பெற்றவங்க, ரசிக்கப்பட்டவங்க. அது சூழ்நிலை மொத்தமாக அவங்க இடறி போய் ஆலயத்துக்கு வர முடியாமல் அதெல்லாம் கடைசி நாளில் பிசாசு செய்வோம். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் நம்முடைய மருமகன் அவன் சொல்வதே கேட்க மாட்டான். கத்தர் ஏதோ கொஞ்சம் மனதிற்கு உதவி செய்திருக்கிறாரு. அவனும் மனதிற்கு ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரணும். கத்துடைய காரம் அவனோடு கூட இருக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுவே அந்த அவனுடைய தனித்தொழில் அந்த எல்லாத்துக்கும் ஆண்டவர் நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக கண்களை மூடி நான் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அன்பியான அன்பு மகன் ராஜாவுக்காக செபிக்கிறப்பா. அந்த மகனுக்கு இருக்கிற விசுவாசத்திற்காக நன்றி. சகோதரி புஷ்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராணியுடைய கணவர் அருமையான நிவேதா, இந்த பிள்ளைகள் எல்லாம் வாங்கி போன நிலையில் காணப்படுறாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு மறுபடியும் மக்கள் கடந்த உதவி செய்யும். செய்கிற இந்த தனித்துறையை ஆசிரியருடைய மருமகன் மறந்துருக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரிமில்லாத காரியத்தை விட்டு அவர் வந்து சாட்சி சொல்லக்கூடியதால் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்வதனால இதாவே. ஆமென். மாத்திரமல்ல, சகோதரி வாணியவர்கள் அவர் சொன்னது போல அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், இந்த பிள்ளைகளை கொடுத்த வாரங்கள். தம்பி ஆபிரகாம் வந்திருக்கிறான். அவன் இந்த ஐடி மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அவன் படிக்கணும். அவன் படித்து நல்ல நிலையில் வரணும். கர்த்தர் அவனை உயர்த்தணும். அருமையான அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தோட எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்கணும். இந்த மகனுடைய மேலே ஆண்டவர் என்ன திட்ட தீர்மானம் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அவர் இந்த மகன் இந்த ஐடியில் சேர்ந்து படித்து நல்ல மேன்மை பெறணும், நன்மையான காரியம் பெறணும். தகப்பன தாயார் அவனை கொடுத்து பாராட்டி சந்தோஷமாக மகளை ஆசிரியணும். அவருடைய கணவர் சகோதரனுக்கு அடிக்கடி வருகிற அந்த நெச்சுவலி, இந்த வயிற்று வேதனை எல்லாம் மாற்றிப்படுங்க. கண்களை போய் செல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, அன்பு மகன் அப்புறக்காக சொல்லிக்கிறப்பா. இந்த வாழ்க்கை நாட்டில் ஒரு யோசனையை உயர்த்தி ஆசீர்வதித்து தரப்படுத்துவது போல அருமை மகனை தரப்படுத்தி உங்கள் சித்தமான நாட்களிலே தொடர்ந்து அவர் படித்து முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வாகனங்களில் செல்லுங்கள் வரலாம் பாதுகாப்பதற்கும். அதே போல் அருமையான மகளை ஆசீர்வதியும். மகளை காப்பது தரப்படுத்தும். சகோதரி சகோதரருக்காக நன்றி. அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா தலைவரையும் மாற்றி போடப்பா. இதுவரையில் அற்புதமாக நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்தும். இன்னும் சமாதானத்து வேதனையோடு உபத்திரவத்தோடு பாடோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. குடும்பத்தில் சமாதானத்தை கொடு. வெறுமையான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போட ஆண்டவரே. இதுவரையிலும் அற்புதமாக நடக்கிற தேவன் தொடர்ந்து நடத்தி பாதுகாக்கபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமாம். வசந்த நண்பு மகனை ஆண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய கண்களை கூட செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, வசந்த நண்பு மகனுக்காய் ஸ்தோத்திரம். இசை ஞானம், வேத ஞானம், கல்வி ஞானத்தினால் நிரப்பும். இன்னும் பிள்ளைகள் அநேக பிள்ளைகளுடைய எல்லாரும் வசனத்தை சொல்லி உங்களுடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாய் வாழ என் ஆண்டவருக்கு செய்ய முடியாமல் செபிக்கிறேன். தொடர்ந்து நடத்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா?
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. சகல மேன்மை கணத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம நிர்விசாரமாக இராதபடிக்கு எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உறுதியாய் சிரமாய் பலமாய் என்று நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடி முடிக்க வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலே நாம் அதிகமாக செபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். செபிக்கக்கூடிய வாழ்க்கையிலே தோல்வி என்ற ஒரு சொல்லுக்கு இடமே இருக்காது. தோல்வி வர்றது மாதிரி அப்படியே பிசாசு காட்டுவான். ஏன்னா அவனுக்கு ஜெபிக்கிறது பிடிக்காது. அப்போ அந்த சோர்வுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் துவண்டு போய்விடாதபடி, சோர்ந்து விடாதபடிக்கு நாம் அதிகமாக செபிக்கிறவர்களை காணப்பட வேண்டும். இப்போ நாம நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? எனக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்றேன்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? நமக்காக ஜெபம் பண்றோம், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உன்னுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமேயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் உனக்கு கொடுக்க வேண்டுமேயானால், நீ உனக்காக செபிப்பதை குறைத்துவிட்டு பிறருக்காக செபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீ மாறி என்று ஆண்டவர் சொல்கிறார். தனக்காகவே செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவன் பலவீனன், நல்ல கவனிக்கணும். ஆனால் மற்றவர்களுக்காக செபிக்கிறவனோ அவன் பலவானாக அவன் மாற்றப்படுகிறான், அவனை ஆண்டவர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல்ல மற்றவர்களுக்காக செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேசத்துல அநேக காரியங்கள் நடைபெறுகிறது இல்லையா? 138 கோடிகளுக்கு மேலாய் நிறைந்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு என்ன கூக்குரல் கேட்கிறது? மரணத்தின் கூக்குரல், புலம்பலின் அழுகையின் சத்தம் கேட்கிறது. காரணம் என்ன? பாவம் பெருகிவிட்டது. பாவத்தின் மிகுதியினால் இன்றைக்கு ஜனங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாதைகள் நம்முடைய தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீட்கப்படும்படியாய், இந்த வாதைகளில் இருந்து ஆண்டவருடைய தேசத்தை காக்கும்படியாக, இந்த வாதையில் இருந்து ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் மக்களை மீட்கும்படியாக திறப்பின் வாசல்களை நீங்கள் இன்று செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். பிள்ளைகளை இழந்தான், சொத்து எல்லாம் இழந்து விட்டார். கடைசியாக யோபுக்கு மீதி இருந்தது யாரு? 2 பேர் மட்டும்தான். யாரெல்லாம்? அவருடைய மனைவியும் யோபுவும் தான். ஆனா யோபு மனம் துவண்டு போய்விட்டாரா? கிடையவே கிடையாது. ஆனால் அவர் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு எல்லா நிலையிலும் அவர் எல்லாம் இழந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். அவர்களுக்கு ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அவன் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார். அநேக இடங்களிலே அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இன்னும் ஒரு சில பரிசுத்தவான்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேசம் இன்னும் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நன்றை கவனிக்க வேண்டும். ஆகவே கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் அழிவுக்கிரியலை கடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஜாதிகளுக்காக, வம்சங்களுக்காக, கோத்திரங்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? மனம் திரும்பாத கணவன் இருந்தால் மனைவி ஜெபம் பண்ணு. நீ ஜெபித்தால் அவன் மனம் மாறுவான். அடங்கா பிடாரியில் நடந்து கொண்டிருக்கிற அடங்காத பிள்ளைகள் இருக்கிறார்களா? பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகள் நிச்சயமாய் மனம் மாறுவார்கள்.
வாழாத மனைவி இருக்கிறாளா? அந்த மனைவிக்காய் கண்ணீரோடு செவியுங்கள். எனக்கு ஆதி நாட்களில் செபம் பிடிக்காது, ஆராதனை பிடிக்காது, ஏதோ ஃபார்மாலிட்டியா போவேன், சபையில் போய் உட்காருவேன், பாய் வெளியில் போய் அனாமத்தான் இவங்களை விட்டுட்டு ஓடிடுவேன். எப்படா முடியும் பார்ப்பேன். பாஸ் முடிக்கிறவங்கள அடுத்த நிமிஷம் 3 கிலோமீட்டர் தாண்டி எங்க போயிருந்தேன், தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்துக்குவேன். அநீதிமான பாவ இச்சை, இதில் விழுந்தவன் நான். ஜபம் எனக்கு பிடிக்கல, ஆராதனை பிடிக்காது, இயேசுநாதர் பிடிக்காது, அதை கும்பிடுறவங்களும் அதிகமா எனக்கு பிடிக்காது. அப்படியே வாழ்ந்து வந்தான் நான். ஆனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினது என்ன தெரியுமா? ஜபம். கணவனுக்காய் மனைவி ஜபிக்கிற ஜபம், அது ஆண்களை நிர்மலமாக்க தேவ பிள்ளையே. கணவனை மனமாற செய்யும். மனைவியுடைய ஜபம் கணவனை மனமாற செய்யும். கணவனுடைய ஜபம் மனைவியை தம்பகமாக இழுத்து கொண்டு வரும். திசை மாறி போகிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜபிக்கிற ஜபம் பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரும். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நாம எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பதில்ல, எப்படி வாழ்கிறோம். நாம் ஓடுகிற ஓட்ட விருதாவாய் போகக்கூடாது. நாம ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கும் பொழுது ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மகிமையாய் இறங்கி வர போகிறார். அவர் வரும் பொழுது வெறுமையாய் வரமாட்டார். அவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருவார். அதனால நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாகவும் நம்முடைய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில், பரிசுத்தமுள்ள ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவர் மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை தான் இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்படி ஓட வேண்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? எதற்காக அழைத்தார்? பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய். இந்த உலகத்திலே இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெக் உண்டு, அவங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டு. எப்படியாயும் இந்த பரிசு நான் கட்டிடணும், எப்படியாகும் அப்படி சிந்தனை முழுவதும் எப்படி இருக்கும்? அந்த பொருள் மேலே இருக்கும், பரிசு பொருள் மேலே இருக்கும். அது கேடயமா இருக்கலாம், மெடலா இருக்கலாம், ஏதாவது அவார்டா இருக்கலாம், ஏதாவது ஒன்று பணமா இருக்கலாம். ஆனால் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்க உள்ளவர்களாய் ஓட வேண்டும். ஓடவே கண்ட மணி நல்லா சாப்பிட்டு போட்டு, நல்லா தண்ணி போட்டுட்டு, போதையை படிச்சுட்டு, மனபோன போக்கில் வாழ்ந்துட்டு அவன் ஓடினான்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது? பந்தய பொருளை பெற முடியாது. அப்ப இந்த பந்தய பொருளை பெறும்படியாய் தன் சரீரத்தை, ஒரு ஓட்ட பந்தயத்தின் வீரன் தன் சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்வது போல நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறதான அந்த பந்தய பொருளை, அழிவில்லாத பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்களும் நானும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா! இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இச்சை அடக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. சில நேரங்களில் அழிந்து போகிற அந்த வெகுமதிக்காக, அந்த பரிசுக்காக இச்சை அடக்கம் உள்ளவனாய் ஒரு மனிதன் ஓடியதை பெற்றுக் கொள்வதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் அழிவில்லாத மகிமையுள்ள அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையில, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை கரையற்றவர்களாய், நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடி முடித்தால் மாத்திரமே அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன பொருள்ங்கிறது அப்புறம் நான் சொல்றேன் உங்ககிட்ட. சரியா? அதுக்கு முன்னாலே இப்போ அநேக அந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டவர்களாக அழிந்து போகிறார்கள்.
அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பது கிடையாது. வாசிக்க கேட்கலாம். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 24 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக்கி வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனை நீங்கள் நான் என்ன பண்ணணுமா? தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஜென்ம சுபாவம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய மனிதனாகிய அந்த பழைய தன்மைக்குரிய அந்த காரியங்களை எல்லாம் ஒரு மனிதன் களைந்து போட வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டோம்? பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் சிரமாய் பலமாய் நாம் இருக்கணும். நாம் பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டு புதிய மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய மனிதன் இருக்கிற வரைக்கும் இச்சைகளுக்கு அடிமையாகி விடுவோம், பாவங்களுக்கு அடிமையாகி விடுவோம். புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது இச்சைகளுக்கு நாம் அடிமையாக மாட்டோம். ஆமென். பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அடிமையாக மாட்டோம். நீங்க என்ன பார்த்து பேசணும், அப்பதான் உங்களை பார்த்து நான் பேச முடியும். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? பழைய மனிதனை நாம் கடந்து இன்னும் ஜென்ம சுபாவம் மாறல. இன்னும் நமக்குள்ள என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் மாறாமத்தான் இருக்குது. வாயை திறந்தா துதி ஸ்தோத்திரம் வருதா? வாயை திறந்தா வசனம் வருதா? வாயை திறந்தா மனம் அடிக்குதா? மனம் அடிக்குதா? நீங்கள் நானும் நறுமணம் வீசுகிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப நறுமணம் வீசுகிற நாரி கடந்த நம்ம பரிசுத்த அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தாரோ அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கியே நம்ம ஓடவே தவிர மறுபடியும் நான் எகிப்தை பார்ப்பேன், மறுபடியும் நான் எகிப்திலே போவேன் அப்படின்னு திரும்ப கூடாது. அப்படி திரும்பினால் நம்ம என்ன இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பது? இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு அநேக எப்படிப்பட்டதான காரியங்களை இந்த இச்சையினாலே கெட்டு போகிறவர்களா இருக்கிறார்கள். வாசிக்க கேட்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல ஆண்டவர் அறியாம இருக்கிறவன் அன்னைக்கு சாக்கடை போல கிடக்கான். அத கவனிங்க. தேவனை அறியாத மனிதன் இன்றைக்கு எப்படிப்பட்ட இச்சையினால் கிடக்கான்? மோக இச்சையினால் கிடக்கிறான். மோக இச்சைனா என்ன? எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், கட்டியிருக்கிற சேலை மாதிரி எனக்கு வேணும், அது கட்டியிருக்கிற வீடை மாதிரி எனக்கு வேணும், அவன மாதிரியே எனக்கு வேணும். உலக ஆடம்பரம், உலகத்தில் ஆண்டவருக்கு பிரிவில்லாத பாவ இச்சை, மோக இச்சையினாலே இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் இந்த விஷயத்தில் ஒருவரை மீறாமலும் பிரியமானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோக இச்சைக்குட்படாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே, பாவத்திலே, பாவ இச்சையிலே விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்மை அழைத்து தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் நிறைந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஓடுகிற ஓட்டத்திலே நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் ஓடணும். அப்போ இங்க பார்க்கும் பொழுது ஏன் இந்த மோக இச்சைக்கு அடிமையாகிறார்கள்? இந்த மோக இச்சைக்கு ஏன் அடிமையாக? இன்னைக்கு நமக்கு போதும் என்கிற மனதுடைய பிள்ளைகளாய் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்ல கவனிங்க. எப்படி இருக்கணுமா? நம்ம
ஒன்றும் சத்தமே வர மாட்டேங்குதே. போதும் என்னைக்கு சொல்றது போதும்னு, ஒரு நாள் போதுன்னு சொல்றது. 1000 ரூபாய் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேணும். போதும் 1000 ரூபாய் 500 ரூபாய் புடவையும் புடவை தான், 5000 ரூபாய் புடவையும் புடவை. இந்த மோகம் முழுவதும் அங்க போயிடுது. அவ 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா, நான் முழுவனா இப்ப ஒண்ணுமே இல்லை. வீட்டுல என்ன இல்லை, வீட்டுல என்ன இல்லை, ஒண்ணு இல்லை. 500 ரூபாய் தான் இருக்கு. அவ வாங்கிட்டு 5000 ரூபாய் புடவை. உடனே நம்ம கண்ணு எங்க போகுது, அப்படியே அலையுது. எங்க அலையுது? யாராவது தரமாட்டாங்களா? யாரை பார்த்துட்டு நம்ம கண்ணு இன்னைக்கு தந்து வெட்டிக்காரன் வாரானா? அப்படியே வாரான். ஆமா, ஏன்னா அவ 5000 ரூபாய் புடவை நீங்க வாங்கி காட்டிட்டு போயிட்டால. ஏன் 500 ரூபாய்க்கு வாங்கினா அந்த புடவையை நம்ம கட்டினா நல்லா இருக்காதா? சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் சூப்பரா இருக்கும்னு சொல்றீங்க? 5000 ரூபாய் அவ கட்டிட்டா, நாளைக்கு நான் பாரு 10,000 ரூபாய்க்கு புடவை கட்டிட்டு அவ முன்னால போய் எப்படி இருக்க போறேன்? நானு அப்படியே ஜம்முன்னு இருக்க போறேன். இதெல்லாம் ஒரு இச்சை, மோக இச்சை. கடனை உடனே வாங்கி கடைசியில கடன்காரன் வீட்டுக்கு வந்தா நம்ம எங்க போய் இருக்கிறோம்? நடுத்தருவில் இப்ப சில ஆட்கள் உருவத்தை ஒதுங்கிடுறாங்க. நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாத்திலும் நிறைய இருக்கு, அதுல சொல்ல நேரம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். விசுவாசப்படுங்க. எல்லாவற்றிலும் மோக இச்சைக்கு அடைகிறது வர காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. இயேசுப்பா நமக்குள்ள இருக்கிறது நம்ம இடம் கொடுக்கல சில நேரத்துல. அதனாலதான் மற்றவர்களை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்வது இல்லை. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே போதும் என்கிற மனதுடைய பிள்ளைகளாய் நாம் ஓடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது இல்லை. அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம்? இச்சையினால் இழுப்புண்டு நம்ம ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறோம். தேவ பிள்ளையே, வேதம் என்ன சொல்கிறது? எதனால இந்த இச்சை வருகிறது? வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள், அப்படிதானே? எவர்கள் சொல்லுங்க, எவர்கள்? நம்மளை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர். அவர்கள் என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய நியமங்களை கைக்கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லி நடக்காத பிள்ளைகள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று அறிந்தும் அவர் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும். ஏன் இந்த காரியம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனை அறிந்தும் அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதுக்கு, யாருக்கு சொந்தமானவர்? எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம், பரலோகத்திற்கு சொந்தக்காரர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பரலோகத்திற்கு சொந்தக்காரர். அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாதபடி நம்முடைய மனமோன போக்கிலே வாழ்வதற்கு நம்முடைய சிந்தனையிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வீணராய் இருக்கிறோம். உணர்வில்லாத நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இருள் அடைஞ்சிருக்கு. ஆனால் இருட்டடைக்குது சிலருடைய வாழ்க்கையில. வரும் பிசாசு கொண்டு வருவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிப்பதற்கு வருகிறவன். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன சொல்லுகிறது? தேவனை துதியாமல் நன்றி இல்லாதவர்களாய் அவரை அறிந்தும் அறியாதவர்களை போல இந்த உலகத்தில் நாம் என்ன மாய்மாலம் பண்ணிக்கொண்டு இருந்தால் மோக இச்சைகளுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். அதற்கு அடிமையாகிவிட்டால் தேவ பிள்ளையே, அதிலிருந்து நாம் மீளவே முடியாது. ஜாக்கிரதையாக. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவரை என்ன பண்ணணுமா? நாம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் நிறைவில் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கணும். எப்ப நமக்கு துதி வரும் சொல்லுங்க? எப்போ ஸ்தோத்திரம் துதியெல்லாம் வரும்? நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 எப்போ வரும் நமக்கு? என்ன எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. எஸ்தரமா சொல்லுங்க. எப்போ?
எப்போ வரும்? கனவுல தெரியும் இல்லையே சொல்லுங்க. எப்பவும் வருமா? சிலர் சொல்றாங்க வரவே மாட்டேங்குது பாஸ்டர். என்ன வர மாட்டேங்குது? பணம் வர மாட்டேங்குது. அதனாலதான் தோத்தரமும் வர மாட்டேங்குது. ஹலோ, பணம் பூமியின் அது நிறைவும் என் ஆண்டுபடியது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். இந்த பண ஆசை நமக்குள்ள, பணம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு பணம் வேணும்? என்ன பணம் வேண்டாமா? வேண்டாம்னா இருக்கிறது கொடுத்துட்டு இருக்கேன். பணம் எனக்கு வேண்டியா? பணம் எத்தனை பேருக்கு வேணும்? யாராவது பணமே வேண்டாங்க, எல்லாத்தையும் பற்றி யார்கிட்ட கொடுத்துட்டு போய் பணமே வேண்டாங்க அவன் வாங்கிட்டு போயிட்டான். நம்ம அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் பணம் வேணும், நல்ல வீடு வேணும், கார் வேணும், தோட்டத்தோடு வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும். அதை அனுபவிப்பதற்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் வேணும். ஏன் தெரியும்? நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆனால் அந்த பணத்தையும் செல்வங்களையும் சம்பாதிப்பதற்கு பலனையும் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை சுகமாய் வாழ வைக்கிறாரே, அந்த தேவன் மேல்தான் நம்முடைய அன்பு இருக்க வேண்டுமே தவிர மோக இச்சையினாலே அந்த பணத்தின் மேல் நாம் விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் பணமே வேணும் பாருங்க, கடவுளை விட்டுருவாங்க. கொடுக்கிறது அவர்தான், அவரை மறந்துடுது. அவர் கடைசியில் அவர் கை விட்டுருவாரு. அல்ல கவனிய. அப்போ அந்த மோக இச்சையினாலே நம்ம விழுந்துடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கணும். ஏன் நம்ம கூடயே அவர் இருக்க விரும்புகிறார் தெரியுமா? பாவத்தின் நீதி குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாருக்குள்ள அவர் இருப்பார் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்றவங்க, துதிக்கிறவங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கேன், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். செபமே பண்ண முடியல பாஸ்டர், நீங்க பண்ணுங்க. 3 நாள் நீங்க பாஸ்டிங் இருக்க பாஸ்டர், நான் வீட்டில் சுருண்டு படுத்து கிடக்கேன். அப்படி இல்லை. நான் சொல்றேன், இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேவனை ஆராதிக்காமல் இருந்தால், தேவனை துதிக்காமல் இருந்தால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் இந்த பாவ இச்சைகளை ஆட்கொண்டு விடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம பார்க்கும்போது இச்சையினால் அடுத்து வருகிற காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8-9 உள்ள வசனங்களை நாம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-9 உள்ள வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் நல்ல கவனிய மதுவான, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? வாசிப்போம். உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும், அசிங்க இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்ல ஒழுக்கமும் உள்ளவர்களாயும். ஆமென். பிரியமானவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இழிவான ஆதாயத்தை தேடி போகிறவர்கள், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. அப்ப அந்த இச்சையினால் வருகிற அந்த அழிவை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? இழிவான ஆதாயம் அப்படின்னா அதை குறித்து நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். லஞ்சம் வாங்குறது நல்லதா? ஆண்டுடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்குறது நல்லதா? இன்னைக்கு நம்ம நிறைய வாங்குறான். யூடியூப் பார்த்தா அவன் தான் வாங்குறான்னு அவன் சொல்லிட்டு
இருக்காங்க. சாபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாபம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தி இந்த யூடியூப் மூலமாக லைவ் மூலமாய் ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பாயானால், கிறிஸ்தவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால், நீ மதுபான பிரியனாயிராதபடி, மதுவுக்கு அடிமையாகாதபடி, மதுவை இச்சியாதபடி, அதுமாத்திரம் இழிவான ஆதாயத்திற்காக அலையாதபடி நீ வாழ்வாயானால், கர்த்தர் உனக்கென்று முடிவிலே மகிமையின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேகர் இழிவான ஆதாயத்திற்காக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கலையா, சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள். சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள். என்னால நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அப்படி எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் ஐயா ஆலயத்தில் இருக்கிற காணிக்கையை கூட கையில் போட்டு எடுக்கிற ஆட்கள் இருக்காயா. இழிவான ஆதாயம். கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஏழை வரலாம், ஐயா இந்த கான்ட்ராக்ட் வேலையை செய்து முடிச்சிருக்கேன் சாமி, இன்னைக்கு எனக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதியை நான் என் வீட்டுக்கு என் பொட்டாட்டு பிள்ளை காப்பாத்தனையா. அவன் உட்கார்ந்துட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு கேட்கறான், எவ்வளவு தருவேன், அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன். இப்படி எல்லாம் போட்டு வாங்கினவெல்லாம் கடைசி காலத்துல இப்படியே அலைஞ்ச நாட்கள் இருக்கு. எப்படி இப்படியே அலைஞ்சா வாங்க முடியல. பிள்ளைகளுக்கு சாபம். நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கடைசி நாட்களிலே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவ பிள்ளையே நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதை மாற்றோம். அநேகர் ஐஸ்வர்யம் ஆகும்படி குறுக்கூலியில போறாயா. வேதம் என்ன சொல்லுது? அதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நிறுத்தி சத்தமா வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எப்படி சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமைந்துகிற பலவிதமான இந்த இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா பணம் எனக்கு வேணும், என் ஆண்டவர் எனக்கு நேரத்தில் அந்தந்த நேரத்துக்கு போதுமான அளவு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களோ? கையை தட்டி சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவன் எப்படியாவது எவனையும் கொள்ளையடிச்சு வாங்கிடணும், எவன்கிட்ட அது கை நீட்டியாவது வாங்கிடணும். கையை நீட்டி வாங்கி அவனும் நல்லா இருக்கிறது இல்லை, அவன் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைத்துக் கொண்டு போவதை நான் பார்க்கிறேன். அநேகரை நான் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் பசும் தோல் தோல்த்தின ஓநாய்களாய் வாடுகிறார்கள். அல்ல கவனிங்க, வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான காரியத்தை நாம் செய்யாதபடி விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னானவைகளை நோக்கி தான் நம்ம ஓடணும். இப்ப இச்சை அடக்கத்தோட ஓடணும். அடுத்து இதுல ஓடணும்னா ஆண்டவர் நமக்கு நல்ல பரிசு வச்சிருக்கிறார். பாத்தீங்களா? அந்த பரிசு குறித்து நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். சீக்கிரமா வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:13-14. சகோதரரே, எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பன்மைய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். கரங்களை ஒரு நிலையிலே சொல்லுங்க. பின்னானவைகளை மறந்து பின்னால கிடந்தோம். அப்படிதானே? பின்னால நான் கிடந்தையா, என்ன ஆண்டவர் முன்னால கொண்டு வந்துட்டாரு, இப்ப நான் பின்னால பார்க்க மாட்டேன், முன்னால பார்த்து நான் போக போறேன். அதுக்காக அழைக்கப்பட்ட எத்தனை பேர் சொல்ல போறீங்க? விளங்குது அவங்களுக்கு நான் சொன்னது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பின்னானவைகளை மறந்து கிடந்தேன், பாவத்தில் கிடந்தேன், அக்கிரமத்தில் கிடந்தேன், சாக்கடையில் கிடந்தேன், இதெல்லாம் குப்பையில்
இப்ப முன்னாக என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி பிள்ளையாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ராஜாதி ராஜாவுடைய அவர் கொடுக்க போற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா நான் என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கிறேன். அதை நோக்கி நான் ஓடும்படியாக, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்படியாக தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருள் என்ன? முன்பாக அவரை நோக்கி நாம் ஓடினால், உலகத்தை பின்பாக போட்டு விட்டு சிலுவையை முன்பாக வைத்து நாம் ஓடினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் 10:34 நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிந்தபித்ததுமன்றி பரலோகத்தின் அதிக மேன்மையும் அவன் போதும். எதற்காக ஆண்டவர் நம்மை அழைச்சி முன்னால் என்ன வச்சிருக்கிறாரு? பரலோகத்தின் மேன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பரலோகத்துக்கு நாம் போனோம் அப்படின்னு சொல்ல போறீங்க? இப்பவே நான் போக சொல்லல. குறிப்பிட்ட நாளே எங்க அப்பா எத்தனை வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு நான் எங்க போனோம்? பரலோகத்துக்குள்ள போனோம். பாதாளத்துல போயிருக்கூடாது. அப்போ பின்னானவைகளை மறந்து இந்த பூமியில் வாழ நாள் வரையில் முன்னானவைகளாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட பந்தய பொருளாகிய அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாறும்படியாக அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடணும். நமக்கு முன்னால என்ன வச்சிருக்காரு? பரலோகத்தை என்ன வச்சிருக்காரு? பரலோகத்தை வச்சிருக்காரு. எத்தனை பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? இருக்கா? எங்க ஒன்றும் சத்தத்தையும் காணலையே. பரலோகம் எங்கேயா இருக்கு? இருக்குதுயா. அது இப்பமா தெரியும் உங்களுக்கு? இங்க பரலோகம் இல்லை. இந்த உலகின் சதம் இல்லை. நமக்கு பரலோகத்தை வைத்து இருக்கிறார். அப்ப அதை நோக்கி ஓடணும். அங்க போகும் பொழுது சும்மா கூட்டிட்டு போயிடுவார் ஆண்டவர். நம்ம உள்ள கூட்டு போக மாட்டாரு. அதுக்கு ஒரு வெகுமதி கொண்டு வந்து தான் நம்மளை கூட்டு போவார். வாசிங்க அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. பாருங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாய் அப்படி ஓடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது நமக்கு என்ன கிரீடத்தை கொடுப்பார்? அழிவில்லாத கிரீடத்தை கொடுப்பாரு. வெறுமையா கூட்டிட்டு போக மாட்டாரு. சில தலைவர்கள்லாம் வந்தா மாலை போட்டு உள்ள கூட்டிட்டு வராங்கல்ல, அதை விட நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவர் கிரீடத்தை வைத்து நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க. அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள அந்த நீதி கிரீடத்திற்கு பரலோகத்திற்கு சொந்தக்காரராகிய அந்த நீதி அரசர் வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுவாரோ அந்த நாளிலே, வரும் நாளிலே அவர் என்னை கரமைசைத்து அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை என்னுடைய சிரசினை தரிப்பித்து அந்த சிங்கார வாடியாகிய அந்த பரலோகம் என்னும் ராஜ்யத்திற்குள் நம்மை அழைத்துக் கொண்டு போவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதானால் இந்த பூமியிலே வாழும் நாள் வரையிலும் நம்ம எப்படி ஓட வேண்டும்? அவர் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய், சிரமாய், பலமாய், விசுவாசத்தை துவக்குறும் முடிக்குறுமாக அவரை நோக்கி இச்சை அடக்கத்தோடு கூட நம்ம ஓட வேண்டும். ஓட வேண்டும். உலக இச்சைகளை விட்டு அவரை நோக்கி ஓட வேண்டும். இந்த உலகத்தில் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அழியாத கிரீடம், அழிஞ்சு போகிற கிரீடத்துக்கு தன் உயிரே கொடுக்கிறாயா? அழிஞ்சு போகிற பொருளுக்காக தன் சரீரத்தை என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ண ஒடுக்கி அவன் என்ன செஞ்சாலும் பயிற்சி எடுக்கும் செத்து போகிறான். அழிந்து போகிறது. ஆனால் அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிரீடம் அழிந்துவிடும். உலக மனுஷன் நமக்கு கொடுக்கிற அவார்டு அழிந்துவிடும். கிரீடங்கள் அழிந்துவிடும். பட்டங்கள், பதவிகள் அழிந்துவிடும். இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த கிரீடம் ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வல்லமையிலிருந்து அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக போட வேண்டும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உலக பிரசித்தி பெற்ற
அருமையான அன்பு தேவதாசன் யாரு? வேதநாயக சாஸ்திரியார். யாருக்காவது தெரியுமா அவரை? வேதநாயக சாஸ்திரியார் எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நிறைய பேர் பார்க்கல. அன்னைக்கு நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நான் சின்ன பையன் உங்களுக்காக இருப்பேன். நாங்கள் இருக்கிற எஸ்டேட்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 நாள் 4 நாள் கலாகாலட்சம் நடக்கும். இன்னைக்கு வேதநாயக சாஸ்திரியுடைய பேர பிள்ளைகள் கொள்ளு பேரர்களாக இன்றைக்கு அந்த முப்பாட்டனார் செய்த அந்த ஊழியத்தை இன்னைக்கு வல்லமையாக செஞ்சுட்டு இருக்காங்க மதுரையில். அவங்கள மாதிரி யாரும் பாட முடியாது. இன்றைக்கும் அவர்கள் சாஸ்திரி குடும்பம் தான். அவர்களை அந்த பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. வேதநாயக சாஸ்திரியார் சாஸ்திரியார் கூப்பிடுவாங்க. இன்றைக்கு மதுரையில் இருக்காங்க. பழைய பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இருப்பார். நேசியம் பார்த்தா அப்படி வச்சிருப்பாரு. அவர் கூட 2 கண்ணு தெரியாத 2 கண்ணும் தெரியாத ஒரு சகோதரனை ஆர்மணியை பெட்டி வாசிக்கிறது கூட்டிட்டு வருவார். அன்னைக்கு ஆர்மணியை பெட்டி தான் எல்லாம் போட்டுக்கிட்டு அடிப்போம். அன்னைக்கு ஆர்மணியை பெட்டி அவர் கையில் என்ன தெரியுமா? இந்த கையில் ஒரு கட்டல் அடிப்பான் தெரியுமா? அதெல்லாம் இப்ப பார்த்துருமா? அதெல்லாம் இது பார்க்கல. அதுதான் அடிப்பார். நல்ல கவனிய. அவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரர். நல்ல கவனிய. அவர் அங்க வந்தா அந்த கதாலட்சத்துக்கு வரும்பொழுது ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சிருப்பார். முன்னாள் ஒரு பெட்டி, அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம காணி பெட்டி இருக்குல்ல, அதை மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கும், கொஞ்சம் உயரமா இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வெளியே தோற்றத்திலேயே அந்த பெட்டி அவ்வளோ பளபளப்பா இருக்கும். அந்த பெட்டியை திறப்பார். ஆண்டுடைய நாமத்துக்காக முதல்ல ஒரு பாடலை பாடுவார். முதல் பாடல் பாடுவார். அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, ரொம்ப நாளாக இருந்துச்சு, ஞாபகத்துக்கு இல்லை. அந்த கிரீடத்தை எடுத்து தன்னுடைய சிரசின் மேல் வைப்பார். அவ்வளோ அழகா இருக்கும். கிரீடம்னா சாதாரண கிரீடம் இல்லை. இன்னைக்கு அது கோடிக்கணக்கான பணங்கள் மதிப்புள்ள கிரீடம், வைர கற்களினால் போட்டு. அப்போ அது ஒரு சாட்சியாக தான் அவர் சொல்றதுக்காக கொண்டு வருவார். நான் அந்த கிரீடத்தை சொன்னல, அதுக்காக நான் சொல்றேன். அந்த ஞாபகம். அந்த கிரீடம் அவருக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மகாராஜா ஒரு நாள் அவரை குறித்து கேள்விப்பட்டு, அந்த நாட்டிலே மன்னர்களுடைய ஆட்சி, ராஜாக்களுடைய ஆட்சி, அப்போ அவருடைய புலமை, அவருடைய பாடல்கள், அவர்கள் ஆண்டவரை குறித்து பாடுகிற பாடல்களை குறித்து கேள்விப்பட்டு தஞ்சாவூர் மகாராஜா இந்த வேதநாயக சாஸ்திரியார் ஐயாவை கூப்பிட்டார்களாம். இவரும் போனார். போன பொழுது, நீ அநேக உன்னுடைய கடவுளை குறித்து அதிகமாய் தியாகத்தோடு நீ பாடுகிறதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடவுள் மேல் அவ்வளவு பயபக்தி உனக்கு இருக்கிறது. நீ நல்ல ஒரு புலமை வாய்ந்த ஒரு நல்ல ஒரு பாடகர். நீ கடவுளை அவ்வளவு அழகா பாடுகிறாய் என்று கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை அழைத்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் தரேன், உனக்கு எது வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் பொருள் வேணாலும் தரேன். நீ கடவுளை குறித்து பாடுறது சந்தோஷம். இந்த ராஜாவை குறித்து, இந்த தஞ்சாவூர் மகாராஜாவை குறித்து ஒரு 2 வரி மட்டும் பாடு அப்படின்னு சொன்னார். நல்ல கவனி. எத்தனை பேர் இருக்கு சார் அப்படியே ஒத்து கவனிக்கிறீங்க? நான் சொல்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடுத்த வாரம் கேட்பேன். ஆமா, நல்ல கவனிக்கணும். அப்போ அவரு அப்படி பார்த்தா 2 வரி பாடணுமா? வானத்தையும் பூமியும் விண்ணையும் மண்ணையும் படைத்து சகல சிருஷ்டிகளை படைத்து காலையிலே உழைத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற நிழலுக்கு ஒப்பான மனிதனாகிய உன்னை குறித்து பாடுவதற்காக என் ராஜாதி ராஜா என்னை அழைக்கவில்லை. இந்த உலகத்தையும் படைத்து மண்ணான மனிதனாகிய உன்னையும் என்னையும் மண்ட சராசரியை படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய எம்பெருமான் இயேசுவை மாத்திரமே நான் புகழ்ந்து பாடுவேனே தவிர உன்னை குறித்து நான் பாட மாட்டேன் என்று அவர் ஒரே வார்த்தை அடிச்சிட்டார். நீங்கள் நான் அந்த கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் வெளியே தள்ளிடுவோம். அதுதானே அவங்க. அதை நான் மகாராஜா செய்யலை. அவர் சந்தோஷப்பட்டார், கோபப்படலை. கடவுள் மேல் அவ்வளோ பயபக்தி உனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, என்னை குறித்து நீ பாட வேண்டாம், உன் கடவுளை குறித்து ஒரு பாடல் பாட. அப்போ ஆண்டவரை குறித்து ஒரு பாடலை பாடினார். பாடி முடிச்ச உடனே அந்த கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் மேல வச்சாரா, நீ உன் கடவுளை மகிமைப்படுத்த அப்படின்னா என்னுடைய வெகுமதியாக பரிசாக நீ இந்த ராஜாவுடைய வெகுமதியை வைத்துக் கொள்.
சரசியில் வைத்த உடனே அவர் எடுத்து சொன்னாராம், சரசில் இருக்குது, தலையில கிரீடம் இருக்கு. தேவராய சாஸ்திரி சொன்னாராம், இந்த அழிந்து போகிற கிரீடத்தை எனக்கு நீ கொடுத்ததினாலே நான் சந்தோஷப்படவில்லை. உன்னையும் என்னையும் படைத்த ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கென்று சாட்சியாய் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை என் ராஜாதி ராஜா கொண்டு வரப்போகிறார். விலை மதிக்க முடியாத கிரீடத்தை கொண்டு வரப்போகிறார். அதற்காகவே உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த கிரீடமோ இந்த வேதனை சாஸ்திரியா இறந்த அன்றோடு கூட அழிந்துவிடும், ஒளிந்துவிடும். ஆனால் அழியாத நித்திய கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நீயும் இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அந்த கிரீடத்துக்கு ஒரு சாட்சி உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழிச்சு போறதையா நல்ல கவனிக்கணும். நீங்களும் நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத போதை வசதிகள், குடிகாரங்கள், வேசித்தனங்கள், உபச்சாரங்கள் ஒன்றும் இருக்கணும். கையில எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது. உண்மை உத்தமமாய் வாழ வேண்டும். இழிவான ஆதாயத்தை தேடி நம்ம போகவே கூடாது. அப்படியே வாழ்வதற்காக உங்களுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த கடைசி நாள்ல ஜெபம் பண்ணுங்க. அதிகமா புதிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படியே நம்ம மூச்சு எழுந்திருக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீர் என்னை அழைத்திருக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிற ஓட்டம் இச்சை அடக்கமுள்ள ஓட்டமாய் காணப்படட்டும். ஆண்டவரே இந்த உலகத்திற்குரிய ஒத்த வேசம் நாம் தெரிந்து போகாதபடி நமக்கு இந்த பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாம் வாயை திறந்து தோற்றம் பண்ணுங்க. சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எல்லாம் கை தட்டி பாருங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். பரமகழ்ச்சி பந்தய பொருள் நான் எத்தை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். பரமகழ்ச்சி பந்தய பொருள் நான் எத்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். நீ இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். நீ இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மனவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோம். மனவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. Amen. Glory. Hallelujah. 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 கரங்களை தட்டி ஆண்டவரை வணங்குகிறோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தக்கூடிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை தசம பாகங்களாக, காணிக்கைகளாக, பிடியரிசி காணிகள் இந்த இடத்தில் நாம் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறோம்.
காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து நம்முடைய வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுத்து வானத்தின் பலகைகளை திறந்து இடங்களாவற்றை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை அன்பு பாஸ்டர் ஜாய்மஸ் அவர்கள் செய்வார்கள். பின்பு ஒரு பாடலை பாடும் பொழுது முதல்ல சகோதரர்கள், பின்பு சகோதரிகள் காணிக்கைகளை படைத்து நாம் ஜெபித்து கடந்து போவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம். இந்த மகிமையான நாளுக்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம். ஒரு ஊழியத்துக்கிட்ட படிக்க போகிற காணிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கல பொழுது கொடுக்கப்பட வேண்டிய சொன்னீங்க. அந்த மகிமையான வேதமாக்கி 29 பிள்ளைகள் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கரங்கள் சொல்கிறோம். வேதம் அழகாக சொல்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோது போக்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த மகிமையான வேதவாக்கி 29 பிள்ளைகள் படைக்கிற காணிக்க ஒன்றை ஆசீர்வதிக்கிறான். நீர் கனப்படுத்தும்படி காரணங்கள் சுவிக்கிறோம் ஐயா. இந்த காணிக்கையானது ஒரு ஊழியத்துக்கு புறசரப்படட்டும். அது நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். உமது பிள்ளைகளை பல மடங்கு ஆசீர்வாதத்துக்கு அதிபதிகளாக இந்த பூமியிலே நிரப்பும்படி காரணங்கள் சுவிக்கிறோம். பூமிக்குரிய மேனினால், பரலோகத்துக்குரிய மேனினால் உமது பிள்ளைகளை நிரப்புகிறார். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக வழிநடத்துக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் பாடும் பொழுது எல்லாம் நல்ல கரங்களை தட்டி என்னோடு பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக
நம்முடைய அலைச்சலை அவர் எண்ணி இருக்கிறார். என் மகளே, என் மகனை, அவருடைய கண்ணீரை, அவருடைய துருத்தி, அவருடைய கணக்கில் இருக்கு. வேதனையோடு நீ ஒரு வேளை நீ வந்திருப்படா, உனக்கு சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அவர் உன்னை நம்பி அழைத்தார் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவா, அந்த தெய்வத்தை நீ நோக்கி பார். அந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், கிருபைகள் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணம் முடிந்து பல வருடங்களாகி குழந்தைகளே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரசவத்தில் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுப பிரசவத்தை கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பூமியில போர்வில பிரயாணம் பண்ணுவது பிரயாணிகளை கர்த்தர் வாய்க்க செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய், இந்த மூன்றாவது அலைன்னு சொல்றாங்க, அது நம்ம தேசத்துக்குள்ள வரக்கூடாது. எந்த பிள்ளைகளையும் சேதப்படுத்தக்கூடாது. இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாட்டை ஆளுகிற ஆளுநர்கள், அரசாட்சி செய்கிற அதிகாரிகள், அதிபர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உயர் ராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அதிகாரம் படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாய் பலமாய் பாதுகாக்கக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். திருச்சபைகள் காக்கப்பட வேண்டும். திருச்சபைகள் காக்கப்பட வேண்டும். அநேக இடங்களில் திருச்சபைகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டீங்களா? கடந்த நாளில் டெல்லியில 14 வருடமாய் நடந்து கொண்டிருந்த ஒரு திருச்சபையை தரைமட்டமாக்கி விட்டார். ஏன் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியாது? என்ன செஞ்சாங்க? நம்ம என்ன பண்றோம்? அவங்களுடைய நலனுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், அவங்களுடைய சுகத்திற்காய் பலனுக்காய் ஜெபம் பண்றோம், வேற நம்ம எதையும் செய்யறது இல்லையே. எந்த திருச்சபை இடிக்கப்பட்டதோ அதே இடத்துல திருச்சபை கட்டி எழுப்பப்பட கர்த்தர் கிருபை தர போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள், ஊழியர்கள், ஊழியக்காரர் குடும்பங்களை யாரும் பாதுகாக்கக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த கரங்களை தட்டி உற்சாகம் கடைசி இடத்தில் ஆசீர்வாதத்தை பாசம் பெரியமாக நேசிக்கிறவரே, இந்த மகிமையான நம்முடைய நேசம் எங்கள் வாழ்க்கையில் வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பில்லாத உலகத்திலே அன்பை விதைக்கும்படிக்காக கடந்து வந்த இயேசு, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் அன்பை விதைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பை சுவிசேஷமாக விதைத்த எங்கள் நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான நாளில் கூட உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கிற போல நீங்கள் திருச்சபையின் வருகிற நிமித்தம் நடந்த ஆராதனைகளை தேவநாயகத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநாயகத்தில் ஊழியராக இருக்கிற நாங்களும் அந்த நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தருடைய திவ்ய நாமத்தினாலே உமது பிள்ளைகளை மனதால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ மகிமை உமது பிள்ளைகளை காக்கட்டும். மகத்துவமான காரியங்கள் தேசத்திலும் உமது பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தேவநாயகத்தில் செய்தபடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் அநேக இடங்களில் திருச்சபைகள் உடைக்கப்பட்டது. ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு திருச்சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இனி எங்களுக்கு அறியாத அநேக திருச்சபைகள் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய வருகை மிக சமீபம் என்பதை வேதம் அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. இந்த மகிமையான ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய சுவிசேஷ வார்த்தைகள் பூமியை ஆண்டவரே மகிமையாய் தேவநாயகத்தை இறங்கி வந்து பல அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய சுவிசேஷ வார்த்தை நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவீராக
ஆதுகால வழிநடத்தல் இன்றும் என்றும் எப்பொழுது சதா காலம் கர்த்தருடைய ராஜ்யம் வரும்பட்டும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம் இங்கு ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. வார்த்தையை தந்து விட்டாரே, இயேசு வார்த்தையை தந்து விட்டாரே. சொல்லுங்களே, வார்த்தையை தந்து விட்டாரே, இயேசு வார்த்தையை தந்து விட்டாரே. வாழ சொன்னாரே, ஏற்று விட்டாரே, வாழ சொன்னாரே, ஏற்று செய்தாரே, வார்த்தையை செய்தவரே. இங்கு ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. இயேசு வாதையை நீக்கி விட்டாரே, இயேசு வாதையை நீக்கி விட்டாரே. என்று சொல்லலாம், வாதையை நீக்கி விட்டாரே, இயேசு வாதையை நீக்கி விட்டாரே. ஜீவனை தந்தாரே, துதிக்க சொன்னாரே, ஜீவனை தந்தாரே, துதிக்க சொன்னாரே. நாமங்கள் இல்லையே, ஓசன்னா ஜெயமே, சொல்லுமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டாரே, இயேசு மரணத்தை வென்று விட்டாரே. என்று சொன்னதுபோலே, மரணத்தை வென்று விட்டாரே, இயேசு மரணத்தை வென்று விட்டாரே. பரலோகம் தந்தாரே, ஜீவனை தந்தாரே, பரலோகம் தந்தாரே, ஜீவனை தந்தாரே, பாடல்களுக்கு தந்தாரே. ஓசன்னா சொல்லுமே, ஜெயமே, இங்கு ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்க்கை கடந்து போவோம். இந்த சந்தா கொடுக்காத பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் சந்தா கொடுத்து நீங்கள் போகணும். நிறைய பேர் சந்தா கொடுக்கறதே கிடையாது. சந்தா வெள்ளம் கொடுக்கணும். அதை பொறுத்து வருகிற வாரத்திலே நான் பேசுவேன், சொல்லுவேன்.